Hello everyone, welcome to post market analysis. Nifty இன்னோட ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,421.65 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,400 கால் போட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ அவனுக்கான பிரேக் ஈவன் என்ன அப்படின்னும் போது 139.45 அப்படின்றது பிரேக் ஈவன். ஸோ ஒரு பக்கம் கால் எடுக்கிறோம், ஒரு பக்கம் போட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ கால் ஆப்ஷனில் ஒரு லைன், புட் ஆப்ஷனில் ஒரு லைன் வந்து போடுறோம். ஸோ கால் ஆப்ஷன் அவனோட பிரேக் ஈவனை சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் வந்து பை ஆகணும். புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் ஆகணும். ஸோ இதுதான் சிம்பிள் வே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிலே வந்து உடச்சுன்னு கீழே வந்து வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ அப்போது சைன் ஆஃப் வீக்னஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா தேர்ட் கேண்டில் 9:25 அந்த கேண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணுறான். ஸோ இவன் கீழே தான் இருக்கான். ஓகேங்களா? சப்போஸ் இவனும் வீக்காக இருக்கான், என்ன டைமுக்கு 25க்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இவன் பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அதை உடச்சிட்டான். ஸோ இவன் அதை ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு ஃபாலோ வந்து ஆகிட்டுருக்கான். ஸோ இது உடச்சிட்டான் அப்படின்னும் போது ரீடெஸ்ட்டில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் வந்து மீட் ஆகும்போது அதில் வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு போய்டும். ஓகேங்களா? ஓகே. ஸோ புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆயாச்சு, கால் ஆப்ஷன் வந்து வீக் ஆயாச்சு. ஸோ அப்போது மார்க்கெட் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறணும், கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கரையணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான மெயின் ரீசன். ஸோ ஆஸ் பர் எஸ்எம்சி பேசிஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுக்கிறோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குது, ஒரு 2 டாப் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு நாள் வந்து பேசியிருப்போம், ஒரு ஹியூஜ் மூவ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஸோ ஆப்போசிட்டில் ஒரு மூவ் போடும்போது நார்மலி லிக்விடிட்டியும் கலெக்ட் ஆகிடும். ஸோ அட் தி சேம் டைம் ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் காட்டும்போது நமக்கு ஸோ எவ்வளோ வந்து மைனஸில் காட்டுவாங்க அப்படின்னா 320 தான் காட்டுவாங்க. பட் என்னோட ஹைக்கும் லோக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 450 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ. ஸோ இது தெரியாது, ஆஸ் பர் சைக்காலஜி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இந்த டபுள் டாப்புக்கு மேலே இருக்குது, கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா லோ வந்து பிரேக் அவுட். ஸோ 15 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ டபுள் டாப்பை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்து உடச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஈவன் இந்த லோவோட ஆல்சோ உடஞ்சுது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு ஸோ சாக் கொடுத்தா பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டிலையும் கொடுத்துடணும். பட் அங்கே சாக் கொடுத்தான் அப்படின்னா தான் நம்ம பார்க்க முடியும் எஸ்எம்சி பேசிஸில். ஸோ அப்போ இந்த டிமாண்ட் வந்து உடைய போகுது அப்படின்றத அங்கே இருக்க ப்ரீமியம் தான் முடிவு பண்ண போகிறோம். 23,300 ப்ரீமியம் தான் முடிவு பண்ண போகிறோம். ஸோ ப்ரீமியம் சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பை ஆகும். ப்ரீமியம் அவன் லெவலை சஸ்டெயின் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து பை ஆகும். ப்ரீமியம் இல்லை அப்படின்னா அந்த டிமாண்டை உடச்சிட்டு தான் கீழே தான் போகும். ஓகேங்களா? ஸோ மேலே பண்ண என்ன பண்ணோம், கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இங்கே வந்து சாக் வந்து கொடுத்தாச்சு. ஸோ சாக்குன்னு சொல்லக்கூடாது, ஹை வயலேட் பண்ணிட்டு லோ வந்து உடச்சாச்சு. ஸோ நம்ம வந்து லோ டைம் ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணுறோம் எஸ்எல்எம் மினிமைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ நார்மலி ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் பிளேயர் லோ ஹை அப்படின்னு செல் அடிப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல பை அடிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா பை அடிச்சிருந்தோம். ஸோ இந்த இடத்துல எஸ்எல் அடிச்சிருக்கு, ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் பிளேயருக்கு எஸ்எல் வந்து அடிச்சிருக்கு. ஸோ அப்படின்னும் போது அந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் நமக்கு ஆர்டர் பிளாக் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்த லோ அந்த இடம் தான் அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஸ்வீப் அடித்தான். ஸோ ஸ்வீப் அடிக்கும்போது அங்கே இருக்க ப்ரீமியம் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா ஸோ லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா ஸோ நம்ம வந்து பை அடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோ லிக்விடிட்டி. ஸோ அந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு டபுள் பாட்டமோ இல்லை நீங்கள் இதை டபுள் பாட்டமோ கன்சிடர் பண்ணிங்கனாலும் ஸோ ஈக்குவல் லோ தான் இது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது, இங்கே பை அடிச்சிங்க அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்க ப்ரீவியஸை வந்து அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சாக் எப்படி நடக்கணும் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் சாக். ஸோ சாக் வந்து இன்றைக்கி ப்ராப்பராக இல்லை. ஸோ எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் கொடுத்துருந்தோம். பட் ப்ரீமியம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னும் போது யூ கேன் ஃபோக்கஸ் லாங். ஸோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா?
ஸோ லோ வந்து உடையில அப்படின்னும் போது எஸ்எம்சி பேசிஸில் இங்கே சாக் கொடுத்தா தான் நம்ம வந்து பை பண்ண முடியும். சாக் கொடுத்தான் அப்படின்னா அதுக்கப்புறம் எஸ்எம்சியில் டிமாண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 1 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பை அடிக்க முடியும். பட் இந்த டிமாண்ட் வந்து உடைய போகுது அப்படின்றத யார் முடிவு பண்ணுறோம்? ப்ரீமியம் தான் முடிவு பண்ணுறோம். ஸோ செல்லர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு ப்ரீமியத்தில் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல லாங் எடுக்கிறீங்க, ஓகேங்களா? லாங் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டார்கெட் ப்ரீவியஸையும் வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னும் போது இன்ஸ்டண்ட்டாக இருக்க ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இம்பேலன்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த இடமும் வந்து நீங்கள் தாராளமாக டார்கெட் வந்து பண்ண முடியும். அதாவது எக்ஸிட் பர்பஸுக்கு, என்ட்ரி பர்பஸுக்கு இல்லை, புட் ஆப்ஷன் என்ட்ரி பர்பஸுக்கு கிடையாது. ஸோ புட் ஆப்ஷன் என்ட்ரி பர்பஸுக்கு வேணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் நம்ம கூட இருக்கணும். ஸோ அப்போ மட்டும்தான் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும். வித்தவுட் ப்ரீமியம் ஸோ நோ ட்ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 23,150 இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இந்த டிமாண்ட் வந்து உடையுமா உடையாதான் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னீங்கன்னா 23,150 கால் புட் வந்து எடுக்கிறோம். ஸோ கால் புட் அவனுக்கான பிரேக் ஒன் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 23,150 கால் புட் அவனுக்கான பிரேக் ஒன் 172. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 172.2. ஸோ 172 லைனை போடுறோம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் எடுக்கிறான். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக ரெசிஸ்டன்ட் எடுக்கிறான். என்ன டைமுக்கு? அந்த லோ கிரியேட் ஆகும்போது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் எடுக்கிறது அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ என்ன கீழே ஒச்சிக்குது அப்படின்னா ஸோ ஈவன் நீங்கள் 1 மினிட்டுக்கு மாற்றி பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு கீழே இருக்க எஸ்எல் கூட கலெக்ட் ஆகிருக்காது. அதாவது லிக்விடிட்டி கிராப் மட்டும் தான் நடந்திருக்கும். க்ளோஸ் வந்து கொடுத்துருக்காது. ஸோ இந்த கேண்டில் லோ கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த கேண்டில் எஸ்எல் மட்டும் தான் கலெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ சைக்காலஜி படி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இது பிரேக் அவுட் கொடுத்தாலும் இந்த ஹை உடையாத வரைக்கும் ரிவர்சல் தான் ஆகும். ஓகேங்களா? அஸ் அ செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது உடையாத வரைக்கும் இது பிரேக் அவுட் கொடுத்தாலும் காலுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, புட்டுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த ரிவர்சல் ஆனதுக்கான காரணம் 23,150 கால் ஆப்ஷன், இந்த கன்சாலிடேஷன் தான் காரணம். ஓகேங்களா? ஓகே. சரி, மேலே போனோம் இது வரைக்கும் போயிருக்கோம். நம்ம ட்ரைல் பண்ணி பிடிச்சிட்டு போகிறோம். நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போகிறோம். சரிப்பா, போனோம் எது வரைக்கும் போனோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த 55 மினிட்ஸ் கேண்டிலோட இந்த விக் வரைக்கும் போயிருக்கோம். ஸோ இந்த இடத்துல மேபி நமக்கு ஒரு 1 மினிட் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் செல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குங்க, ஸோ ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக். ஸோ எப்படி கிரியேட் ஆகணும் அப்படின்னா லைக்லி ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கு, as per SMC என்ன பண்ணியிருக்குன்னா ஹை வந்து வயலேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஹையை உடைச்சிட்டு ஸோ இமீடியட்டாக லோ வந்து உடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு இருக்க ஆர்டர் பிளாக் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இன்னும் எக்ஸாக்டாக சொன்னோம் அப்படின்னா இந்த விக். ஓகேங்களா? ஸோ எஸ்எல் வந்து நீங்கள் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நாட் தட் மச் எஸ்எல். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்தால் யூ கேன் ஃபோக்கஸ் செல். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கு, ஆக்சுவலி அதையே வந்து அடிச்சிருக்கான், அந்த ஜோனையே ஃபெயிலியர் பண்ணியிருக்கு, க்ளோஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ க்ளோஸ் கொடுத்தாலும் இதை தாண்டி மார்க்கெட் பைக்கு ட்ராவல் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகணும், 23,400 தாண்டி மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணணும். இப்படி ஏறி மேலே போகணும் அப்படின்னா 23,400 கால் போட்டுடணும். கால் ஆப்ஷனோட பிரேக் வந்து சஸ்டெயின் பண்ணும், இல்லை அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் சஸ்டெயின் பண்ணும். அப்படின்னா தான் ரிவர்சலுக்கு ப்ராபபிலிட்டி. ஸோ இல்லை அப்படின்னும் போது மார்க்கெட் செல் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ 23,400 கால் புட்டுக்கான பிரேக் ஒன்று எடுக்கிறோம். 400 139.45. ஸோ 400 கால் எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ரிவர்சல் எங்கேருந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரிவர்சல் எங்கேருந்து நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. அந்த 139.40 கரெக்டாக அவன் ரெசிஸ்டண்ட் இருக்கான் பிரேக் வேணும். ஸோ இவன் வந்து கரெக்டாக சப்போர்ட் அடிக்கிறான். அப்போது நீங்கள் மார்க்கெட் 23,400
ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 23,400 தாண்டி மார்க்கெட் வந்து பை ஆகாது அப்படின்றது இந்த 2 லைன் வந்து நமக்கு சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல சாக் பார்த்து யூ கேன் ஃபோக்கஸ் செல் புட் ஆப்ஷன் பை அடிக்க வரும். கால் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் ஒன்று ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அப்படின்னும் போது யூ கேன் ஃபோக்கஸ் செல் வித் லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன். ஸோ 1 மினிட்டுக்கு பார்க்குறோம். ஸோ 1 மினிட்டில் லோ வந்து உடஞ்சிருக்கான்னு பார்க்குறோம். ஸோ லோ உடஞ்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் செல் பண்ணி அப்படின்னாலும் ஸோ தாராளமாக நமக்கு என்ன தேவையோ அது வந்து கிடச்சிருக்கும். அஸ் ஆப்ஷன் செல்லராக ஸோ பையர் அந்த ப்ரீமியத்தை வச்சு நம்ம அப்ரோச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு பக்கம் கால் ஆப்ஷன் ஒரு பக்கம் புட் ஆப்ஷன் பார்த்து ஸோ கரெக்டாக பஞ்ச் அடிக்கும் போது ஆப்போசிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை அடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சு. ஸோ ரிவர்சல் மேலே போனால் கீழே வந்தோம், முடிச்சுங்க. ஸோ அப்போது மேலே போனோம் என்ன பண்ணோம் அப்படின்னா போயிட்டு வந்து லோ வந்து உடைச்சோம். ஓகேங்களா? ஸோ லோ வந்து வயலேட் ஆயாச்சு. ஸோ மறுபடியும் வந்து இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் ஆஸ் பர் டேட்டா மார்க்கெட்டில் இன்றைக்கி இவனோட பாட்டம் டார்கெட் அப்படின்னா 23K தான். ஓகேங்களா? 23,000 தான் இன்னையோட பாட்டம் டார்கெட் அப்படின்றது எங்களுக்கு 10-20 அந்த ரேஞ்சுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு செல் வந்து அடிச்சிருந்தோம். ஓகேங்களா? அதாவது புட் ஆப்ஷன் பை. ஸோ இங்கே செல் அடித்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு டேட்டா படி செல் ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ கம்பி கட்டுற கதையை சொல்கிறீங்களா அப்படின்னா ஸோ இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:49 ஸோ போட்டாச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்கோம், இங்கேருந்து ஒரு 220 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகணுங்க, செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணி போஸ்ட் வந்து போட்டாச்சு. அப்ரோச் வித் பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கு, அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால். ஆக்சுவலி டேட்டா படியும் 23K தான் நீங்கள் பாட்டம் டார்கெட்ன்றது கிளியராக தெரியுது. ஸோ அப்படின்னும் போது நம்ம ட்ரை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம், முடிஞ்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து மந்த் எண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா பின் பண்ணி வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு கன்ஃபர்மேஷன் என்னப்பா பண்ணுறது, இங்கேருந்து கீழே வரணுன்றதுக்கு எனக்கு டேட்டா படி கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஸ்பாட் என்ன ப்ரைஸில் இருக்குது, 23,300 இருக்குது. ஸோ 300 கால் போட்டு எடுக்கிறோம். ஸோ 23,300 கால் போட்டு எடுக்கிறோம். ஸோ காலுக்கான பிரேக்கான பார்க்குறோம். ஸோ அவன் சஸ்டெயின் பண்ணனா மார்க்கெட் பை, புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணனா மார்க்கெட் வந்து செல்லு. இப்போ 144.85 ரவுண்டாக 144 எடுத்துப்போம். ஸோ 144ல் 300 கால் 300 புட்டில் ஒரு லைனை போடுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்குது, கரெக்டாக 85ல் ரெசிஸ்டன்ட் அடிச்சுட்டுருக்கோம். அந்த டைமில் இந்த இடத்துல இன்னும் ப்ரீமியம் ப்ரைஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஹையர் ப்ரைஸஸ்லேயே. ஸோ அப்போது யாருக்கு வாய்ப்பு, கன்ஃபார்ம் புட் ஆப்ஷனுக்கு தான் வாய்ப்பு, கால் ஆப்ஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ அப்போது இந்த இடத்துல அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக 155 அப்படின்ற நம்மளோட அட்வான்ஸ்டு மைனர் லெவலில் வந்து மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ அப்போது என்ன ஆகணும், நெக்ஸ்ட் இங்கேருந்து போகுது மூவ் ஆகிறோம் 155 அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த 240 அப்படின்றது தான் டார்கெட்டு, 245.97 அப்படின்றது டார்கெட்டு. ஸோ இது ஓடிதுன்னா நெக்ஸ்ட்டு 322 அப்படின்றது தான் டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபிக்ஸ்டு டார்கெட் பேஸ்ட் ஆன் டேட்டா. ஓகே. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.